மத்திய அரசு 60% மற்றும் மாநில அரசு 40% இந்த நிதியை சேர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றது தான் இந்த ரைட் டு எஜுகேஷன் சட்டம். இது தொடர்பான ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையிலும் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த அட்மிஷன் இதில் இருக்க குழப்பத்தை எல்லாம் தீர்க்க வேண்டியது, இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஏற்பாடுகளை செய்ய வேண்டியது மாநிலத்தோட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரின் கடமை. கரெக்டா? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எங்கே இருக்கிறார்? ஜெர்மனியில் இருக்கார். ஜெர்மனியில் இருக்கார். யார் கூட இருக்காரு? பள்ளி குழந்தைகளோட. அவங்க கூட யார் இருக்கு? வாலாடி கார்த்தியோட. அதுதான் முக்கியம். பள்ளி குழந்தைகளோட அவர் அஃபிஷியலாக டூர் போகிறார், அது ஒன்றும் தவறு இல்லை. அவர் அமைச்சர் கூட்டு போகலாம். வாலாடி கார்த்தியோட அங்கே இருந்து கொண்டு இருக்கிறார். இந்த அட்மிஷன் நடக்கிற நேரத்தில் இதை தீர்த்து வைக்காமல் ஜெர்மனியில் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? ஒரு 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 அமைச்சராக இருப்பவருக்கு இதுதான் வேலை. ஒரு ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு ஸ்கூல் அட்மிஷன் தான் இருக்கிறதுலே முக்கியம். இன்னொன்று ரெக்கமெண்டேஷனுக்கு வருவாங்க, பெரிய ப்ரைவேட் ஸ்கூலில் ரெக்கமெண்டேஷனுக்கு வருவாங்க. அதையெல்லாம் கவனிக்காமல் இந்த நேரத்தில் ஜெர்மனிக்கு போய் நீங்கள் சுற்றுலா சென்று என்ன சாதித்து விட போகிறீர்கள்? எதற்காக சென்றீர்கள்? எப்படி பொறுப்பு இல்லாமல் இந்த அமைச்சர்கள் இருக்கிறார்கள் என்பது தான் இதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது.